பிரிஜிட் மாக்ரோனின் சம்பளம் 0 தெரியுமா? பிரான்சின் முதல் பெண்மணிக்கு ஒரு சில்லறை காசு கூட சம்பளமாக கிடைக்காது. ஆயினும் அவர் ஒரு அமைச்சரைப் போலவே முழுமையாக பணியாற்றுகிறார். சில நாடுகளின் ஜனாதிபதி மனைவிகள் வருடத்திற்கு பல மில்லியன் யூரோ அரசு நிதியில் ஆடம்பர வாழ்க்கை நடத்தும்போது பிரிஜிட் மாக்ரோனுக்கு அதிகாரப்பூர்வ ஊதியம் எதுவும் இல்லை. முற்றிலும் 0. இதற்கான காரணம் உங்களை திடுக்கிட வைக்கலாம். ஜோ பைடனுடன் ஜில் பைடன் ஆடம்பர ஓய்வு வாழ்க்கை மேற்கொள்ளும் நேரத்தில் பிரிஜிட் மாக்ரோன் ஊதியமின்றியே தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். மிஷேல் ஒபாமா, பராக் ஒபாமா பதவி விலகிய பிறகு $70 மில்லியன் மேல் சம்பாதித்துள்ளார். ஆனால் பிரிஜிட் மாக்ரோன் ஊதியமில்லை, ஒப்பந்தமில்லை, வணிகத்துறையில் ஈடுபடும் எந்த ஆர்வமும் இல்லை. இந்த வேறுபாட்டிற்கு காரணம் என்ன? ஏனெனில் பிரான்சில் முதல் பெண்மணி என்பதற்கே அதிகாரப்பூர்வ அந்தஸ்து கிடையாது. இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பதவி, ஊதியமற்ற பணி. ஆனால் கவனத்தில் கொள்ளுங்கள், எலிசி அரண்மனை அவர்களின் பயணத்திற்கு, உதவியாளர்களுக்கு, பாதுகாப்பு மற்றும் பிற பணிகளுக்காக வருடத்திற்கு 3 லட்சம் யூரோ வழங்குகிறது. இது ஒரு செயல்பாட்டு நிதியே தவிர தனிப்பட்ட ஊதியம் அல்ல. ஊதியம் இல்லாமல் அவர் பணியாற்றுவது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா?